மகா சிவராத்திரியை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் முஞ்சரை மகாதேவர் கோவிலில் நடைபெற்ற பாரம்பரிய சிவாலய ஓட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரி முன்னிட்டு வருடம் பாரம்பரிய நிகழ்வான சிவாலய ஓட்டம் நடைபெறுகிறது. மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற 12 சிவாலயங்களுக்கு பக்தர்கள் ஓடிய சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வருட மகா சிவராத்திரி நிகழ்வு இன்றிரவு நடைபெற உள்ள நிலையில சிவாலய ஓட்டம் நேற்றே தொடங்கியது. முதல் சிவாலயமான முஞ்சரை மகாதேவர் கோயிலிருந்து சிவாலய ஓட்டத்தை தொடங்கும் பக்தர்கள் 2வது சிவாலயமான திக்குறிச்சி மகாதேவர் கோயிலுக்கு சென்று அங்கிருந்து அடுத்தடுத்த சிவாலயங்களுக்கு கையில் விசிறி ஏந்தி காவி உடை தரித்து ஓட்டம் நடைமுக சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். பெரும்பாலான பக்தர்கள் இன்று சிவாலய ஓட்டத்தை தொடங்கியுள்ள நிலையில அதிகாலை முதலே முதல் சிவாலயமான முஞ்சரை மகாதேவர் சிவாலயத்தில் குடும்பத்தினர் குவிந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு கோவிந்தா கோபாலா என்ற முழக்கத்துடன் சிவாலய ஓட்டத்தை தொடங்கியுள்ளனர். நடந்தும் கார் பைக்குகளில் சிவாலயத்தை ஓட்டத்தை மேற்கொள்ளும் பக்தர்கள் நள்ளிரவு மகா சிவராத்திரியை முன்னிட்டு 12வது தேவாலயமான திருநட்டால மகாதேவர் கோயிலில் சிவாலய ஓட்டத்தை முடித்து சாமி தரிசனம் மேற்கொள்கின்றனர். சிவாலய ஓட்டத்தை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில சிவாலய ஓட்டம் மேற்கொள்ளும் பக்தர்கள் நலனுக்காக மாவட்டத்திற்குள் கனரக வாகனங்களுக்கு தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.